எந்த ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுத்தாலும் ஒரு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும். அது ஃபுல் டைமா பார்ட் டைமா. இப்போது அரசியலுக்கு வராரு ஒருத்தர், ஃபுல் டைமாக வரணும். அந்த துறையில் நான் நிறையா சக்சீட் ஆகிட்டேன், எனக்கு அரசியல் வேணும்னா அதை விட்டுட்டு வந்துடணும். நான் ஆற்றுல ஒரு கார் சேத்துல ஒரு கார்னு சரிப்பட்டு வராது. அதே போல் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டேலண்ட் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் ஃபுல் டைமாக இறங்கிடணும். ஓரளவுக்கு படிப்பு வேணும், ஒரு பாஸ் மார்க் வாங்கினா போகிறோம். ஆனால் ஷட்டில் காக்கில் நான் நேஷ்னல் லெவலில் வந்துடுவேன் என்றதில் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே போல் தான் படிப்பு கூட. எப்படி நடிப்பு ஒரு துறையோ, அரசியல் ஒரு துறையோ, படிப்பு கூட ஒரு துறை. இதில் ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கணும். இந்த எபிசோடெல்லாம் முக்கியமாக இங்கே 9th 10th +1 +2 படிக்கக்கூடிய குழந்தைகளோடு உட்காந்து பார்த்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எபிசோடில் நான் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அடுத்த ஒரு 3-4 மினிட்ஸ்க்குள்ளேன்னா, ஃபுல் டைம் அப்படின்னா என்ன, ஒரு துறையில் சாதிக்கணும் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான எஃபர்ட் இருக்கணும், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஃபர்ட் and systematic application of efforts. Please make a note of it. Systematic application of efforts. இது வேற, இது வேற. Also ran என்பது effort. Systematic application of effort. அப்போ இதுக்கு அடுத்தது, இதுக்கு அடுத்தது, இதுக்கு அடுத்தது என்ற புரிதலோட தெளிவோட இருக்கிறது தான் systematic application of efforts. அதற்காகத்தான் இந்த மேஜிக் ஃபார்மேட்டை உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரேன். போன எபிசோடில் இது மொத்தத்தை பற்றி ஓரளவுக்கு நான் கொடுத்தேன். இப்போது அந்த ஏ என்ற ஒரு பார்ட்டு மாதிரி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதை மாதிரி இந்த டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் என்ன போட்டிருக்கு, ரோல்ஸ்னு போட்டிருக்கு, கோல்ஸ்னு போட்டிருக்கு. ரோல் என்ன, நீ என்னவா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், நான் டிபேட் கிளப்பில் இருக்கேன், நான் ஸ்போர்ட்ஸில் இருக்கேன், ரைட், நான் ஒரு ஸ்கவுட்ஸில் இருக்கேன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ரோல்ஸ். ஆக்சுவலி படிப்போன்னு வரும்பொழுது நான் வெறும் எக்ஸாமுக்கு தான் படிப்பேன், வேலைக்கு ஆகாது. எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஐஐடி படித்தவங்க, எம்பிஏ படித்தவங்கலாம் வாழ்க்கையில் சக்சீட் ஆகாததுக்கு காரணம் என்னென்னா அந்த ஓவரால் டெவலப்மெண்ட் இல்லை. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்டோட உட்காந்துக்கிட்டு இதை ஃபில்லப் பண்ண போகிறீங்க. என்னப்பா என்னென்ன ரோல்லாம் உனக்கு இருக்குது, அந்த ஏரோவில் முதல் ரோலில் ஸ்டூடெண்ட்டு போடுங்க. அதை ப்ரைமரியாக போடணும், ஸ்டூடெண்ட்டு ரோல். அதுக்கு அடுத்தது நீ ஸ்கூலுடைய பேஸ்கெட் பால் டீமில் இருக்கியா, அது போடு, எ மெம்பர் ஆஃப் தி ஸ்கூல் பேஸ்கெட் பால் டீம். அடுத்ததில் ஸ்கவுட்ஸில் இருக்கீங்களா, அது போடுங்க, மெம்பர் ஆஃப் தி கைடு போடுங்க. அடுத்ததில் டிபேட்டிங் கிளப்பில் இருக்கீங்களா, எ மெம்பர் ஆஃப் தி டிபேட்டிங் கிளப். ஸோ அந்த இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணிவிடுங்க. ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒவ்வொரு ரோல்லையும் உங்கள் கோல் என்ன. இப்போது முதல் எடுத்துப்போமே, நான் ஒரு ஸ்டூடெண்ட்டு, உன் கோல் என்ன. இப்போ எந்த கிளாஸ் படிக்கிறீங்க, 8th ஸ்டாண்டர்ட். நான் இன்னையிலிருந்து 15 வருஷத்தில் இல்லை 10 வருஷத்தில் என்ன ஆக விரும்புகிறீங்க, டாக்டர் ஆக விரும்புகிறீங்களா, இன்ஜினியர் ஆக விரும்புகிறீங்களா, சயின்டிஸ்ட் ஆக விரும்புகிறீங்களா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக விரும்புகிறீங்களா, இதை 8th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அது முடிவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அடுத்த வருஷம் புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். ஸோ இந்த எபிசோடில் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் ஸ்டூடெண்ட்டோட உட்காந்துக்கிட்டு இந்த ரோல் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கோல் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்கள், எழுதிருங்க, புட் இட் டவுன் இன் ரைட்டிங். ஏன்னா எதெல்லாம் ரைட்டிங்கில் இருக்கோ அது மனதில் பதியும். ஸோ இந்த எபிசோடில் நான் சொன்ன எக்ஸசைஸ் உங்கள் குழந்தைகளோட உட்காந்து நீங்கள் பண்ணுறீங்க. அடுத்த எபிசோடில் இந்த பார்ட் பின்னு இருக்கு பாருங்கள், அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த எபிசோட்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு எஸ் ஐ லைக் இட்னு போடுங்க. ஸோ தட் இட் ரீச்சஸ் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். படிப்பு சம்பந்தப்பட்டோ சட்டம் சம்பந்தப்பட்டோ உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ், வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்புங்க. வரக்கூடிய எபிசோட நான் கவர் பண்ணுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.